கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதங்களின் புஸ்தகம் 78வது அதிகாரம் 11வது வசனம். அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். இந்த இடத்துல கர்த்தர் மிகவும் வேதனையோடு கூட சொல்லுகிற வார்த்தை. ஒருவேளை ஆதி நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தையானாலும் இன்று நம்மை பார்த்தும் அதே வார்த்தையை தான் சொல்லுகிறார். நமக்கு அவர் செய்த செயல்கள், அவர் நமக்கு காண்பித்த அதிசயங்களை ஒருவேளை நாம் மறந்து போயிருப்போமானால், உன்னை அதிசயங்களை காணப்போன என் ஆண்டவராகிய இயேசு மீண்டுமாக இதயத்தை தட்டுகிறார். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு இதயத்தை திறப்பானால் நான் அவனோடு கூட வாசம் பண்ணுவேன் என்று சொன்னவர், போஜனம் பண்ணுவேன் என்று சொன்னவர், இன்று இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையை உன் இதய கதவை தட்டுகிறார். கர்த்தர் உனக்கு செய்த அதிசயங்களை மறந்து போனாயோ? கர்த்தர் உனக்கு காண்பித்த மேன்மையான உயர்வின் பாதைகளில் சென்று கொண்டு இயேசுவை விட்டு சற்றே விலகி சென்று கொண்டிருக்கிறாயோ? என்று இயேசு உன் வாழ்விலை குறுக்கிடுகிறார். மீண்டுமாக அவரை தேடுவாயா? இவ்வளவு நன்மைகளை அவர் செய்தார். பின்பதாக உள்ள வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், அவர் எகிப்து தேசத்தில் சோவான் வெளியிலே அதிசயமானவைகளை செய்தார். கடலை இரண்டாக பிளந்து ஜலத்தை குவியலாக இரண்டு புறமும் நிறுத்தி மக்களை கடந்து செல்ல அவர் கிருபை செய்தார். நம்முடைய வாழ்க்கையில வந்த போராட்டங்களை நாம் அமிழ்ந்து விடுவோம் என்று சொல்லி நாம் நினைத்த பொழுது ஒரு அற்புதம் நடந்தது அல்லவா? அந்த அற்புதத்தை செய்தவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்லவா? பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி வெளிச்சம் அவர்களை வழி நடத்தினது. வனாந்திரத்திலே அவர்களுக்கு தண்ணீர் தாகம் எடுக்காதபடிக்கு அதற்கு ஏற்ற வழியிலே அவர் நீரோடைகளை கொடுத்தார், ஆறுகளை பிளந்து கொடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அநேக அற்புதங்கள் நம்முடைய வாழ்வில் அவர் செய்யாத அற்புதங்களா? இன்றும் நாம் நிர்மூலமாக அது இருப்பது அவருடைய கிருபை அல்லவா? அவருக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? அவருக்கு நன்மை செய்த இயேசுவுக்கு நம்முடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு எத்தனை பேருக்கு நம்ம இந்த இயேசுவை குறித்து சொல்லி இருக்கிறோம்? சற்றே சிந்தித்து பார்க்கலாமா? என் ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக நான் அவருக்கு என்னத்தை செலுத்த முடியும்? நம்ம பணத்தை விரும்புகிறாரா? காணிக்கையை கேட்கிறாரா? பலியை விரும்புகிறாரா? எனக்கு அருமையான தேவ பிள்ளை, அவர் விரும்புவதெல்லாம் நொறுங்குண்ட இருதயத்தை புறக்கணியாதவர். உன் உள்ளத்தின் ஆழத்தை அவர் விரும்புகிறார். பொருத்தனை எடுக்கலாமா? இயேசுவே, உம்மை குறித்து நான் மற்றவர்களுக்கு சொல்லுவேன், அனுதினமும் நான் சாட்சியாக ஜீவிப்பேன், நான் உம்மை காண்பிப்பேன் ஆண்டவரே, மற்றவர்களிடத்தில் உம்மை குறித்து சொல்லுவேன். ஒரு வைராக்கியத்தோடு இன்று ஒரு முடிவெடுக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. எங்களுக்காக நீர் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள் எண்ணில் அடங்காதவைகள். என் தகப்பனும் என் தாயும் செய்யாததை, என் உறவுகள் செய்யாததை, நட்புகள் செய்யாததை எங்கள் வாழ்வில் நீங்க செய்தீங்கப்பா. நாங்கள் எப்படி உங்களை மறக்க முடியும்? எப்படி உங்களை விட்டு நாங்கள் தூரம் போக முடியும்? நீங்க செய்த நன்மைகளை இந்த உலகத்திற்கே எடுத்து சொல்லுவோம். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த வல்லமையை கொடுங்கப்பா, அந்த பலனை கொடுங்க, அந்த உற்சாகத்தை கொடுங்க, வைராக்கியத்தை கொடுங்க. இயேசுவை குறித்து சொல்லுவேன் என்கிற வைராக்கியத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும். உம்முடைய வெளிச்சம் ஒவ்வொருவர் குடும்பத்திலும் இறங்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.